ரிட்டன் டைரக்டட் அண்ட் பெர்ஃபார்ம்ட் பை ஆனந்த். ஆனந்த் அப்படின்றவர் தான் வந்து பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற ஒரு கோர்வையில் வராரு. இந்த படத்துடைய பேர் வந்து நண்பன் ஒருவன் வந்த பிறகு NOVP அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபார்மில் போட்டு தாக்கி சூப்பராக ஒரு ட்ரெய்லர் ஒன்று விட்ருக்காங்க. ஆனால் இந்த சின்ன வயசு சீன் பார்க்கும்போது அவருக்கும் அவர் அப்பாவுக்கும் ஏறக்குறைய ஒரே வயசு. அவர் வந்து சித்தப்பா மாதிரி இருக்கார், அப்பா மாதிரி தெரியல, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கார், கொஞ்சம் ஏஜ்டு ஃப்ரெண்டு மாதிரி. வெங்கட் பிரபு கிஃப்ட்டுன்னு வர போட்டிருக்காங்க. என்னடா கதை இது, பயங்கரமான ஒரு ட்ரெய்லர் விட்ருக்காங்களே அப்படின்ட்டு நான் இதை பார்த்துட்டு சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். என்ன விஷயம்னா, இது வந்து ஒரு சாதாரண ஒரு நம்ம பார்த்து மறந்த ஒரு கதை மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம பாய்ஸ் படம், அப்புறம் வந்து நண்பன், கோமாளி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த நொஸ்டாலஜி அதெல்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை காட்டிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த லவ்வர் படத்தில் கூட அந்த மாதிரி தான் ஒரு இது வந்தது. அவர் வந்து சஃபரிங் ஸ்ட்ரகிளிங் யங்ஸ்டர், அவர் வந்து ஏஜ் ஆகுது, 40 வயசு ஆக போகுது, 40 இல்லை ஒரு 30 ஆக போகுதுன்னு வைங்க. 30 ஆக போகும்போது ஐயோ வேலை இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை, வேலை எப்படி தேடுறது, என்ன வேலை செய்கிறது, அப்புறம் வந்து இவங்க ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கலான்ற மாதிரி இவர் சொல்கிறாரு ஆனந்த். அதுக்கு வந்து நல்லா என் வாயில் வந்துட போகுது அப்படின்ட்டு ஒரு லேடி இது வாய்ஸ் கேட்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி தான் எனக்கு தோணுது. உனக்கு மட்டும் ஏன்டா வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு அம்மா வந்து கத்துறாங்க. அப்போ வந்து ஒரு ரஜினி சாருடைய டைலாக் பேசுகிறாரு. இல்லுமுள்ளு படத்தில் வர டைலாக், நான் படித்த படிப்புக்கு இல்லாத வேலை என் அப்பாவுடைய, அதை வந்து அப்படியே அப்படின்றாங்க. அது என்னன்னு தெரியல. அப்புறம் என்னுடைய உழைப்புக்கு இல்லாத வேலை 2 பேருடைய சிபார்சுனால் கிடைக்குதுன்னா அந்த வேலையே எனக்கு வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு கிளாசிக் டைலாகை இவர் பேசுகிற மாதிரி ஒரு டப் ஸ்மாஷ் பண்ணுறாரு. அங்கே பேக்ரவுண்டில் வந்து ரஜினி சார் வாய்ஸ் தான் ஓடுது. ஸ்டார்டிங்கில் வந்து அப்பா எனக்கு இந்த கோர்ஸ் வேணாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் படிக்கும்போது ஏதோ லவ் ஸ்டோரி அது இது திடீர்னு அந்த பொண்ணை வந்து நீ என்ன காஸ்ட்ன்னு கேட்டுறா, அந்த ஒரு சீனை வச்சுருக்காங்க. படத்துடைய கதையை ஏறக்குறைய ரிவீல் பண்ண மாதிரியே வந்து இது பண்ணியிருக்காங்க ட்ரெய்லரு. ஆனால் 2 மணி நேரம் 45 நிமிஷம் ஓடிச்சுன்னா படம் வந்து லேக் ஆகிடும். 2 minutes 43 seconds வந்து அதனுடைய ட்ரெய்லர் ஓடுது. அப்போ 2:43 2:45 2.25 மணி நேரம் ஓடும்னு தான் நினைக்கிறேன். நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வேறு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இர்ஃபான் அங்கே வந்த மாதிரி தெரியுது லைட்டாக. மதன் கௌரி டைலாகே பேசுகிறாரு. எக்கச்சக்கமான யூடியூபர்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னே வைங்களேன். சரி அதை விடுவோம். படத்துடைய கதை, திரைக்கதை இவர் தான் பண்ணியிருக்காரு. இவர் வந்து வேறு லெவலில் அழுகிற ஒரு சீன் ஒன்று பார்த்தேன். அது வந்து நல்லாயிருக்கு. அது வந்து கிரிஞ்சாகாமல் படத்தில் வந்து நல்லா அது சேர்ந்ததுன்னா, இப்போ மயக்கம் என்ன அப்படின்ற படம் அது இது அந்த மாதிரி நிறைய படங்கள் அந்த அதாவது அந்த ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் இருக்கும் பார்த்தீங்களா. இவங்க வந்து காலேஜ் படிக்கிறது அது இது, அதுக்கப்புறம் வந்து வேலை தேடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் வந்து எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, இவர் வந்து எப்படி ஒரு சக்ஸஸ் ஆகுறாரு அப்படின்றது தான் வந்து இந்த படத்துடைய ஒரு மையக்கதை மாதிரி தெரியுது. பார்க்கும்போது படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து தெரியுது. இவருக்கு இந்த ரோலுக்காக பெஸ்ட்டு அப்கமிங் ஸ்டாரோ இல்லை பெஸ்ட்டு நியூ ஃபேஸோ அந்த மாதிரி எதாவது கொடுத்துருவாங்களான்னு தெரியல. இந்த அழுகிற சீன் தான் நான் சொன்னேன், வேறு லெவலில் வந்து அழுதுருக்காரு. ஆனால் இது படத்தில் வந்து எப்படி அது சிங்க் ஆகுதுன்றது தான் இதுதான் எனக்கு புரியல. 1992 அப்படின்னு போட்டிருக்காங்க. 1992 பேட்ச்னா 2011 என்னடா பண்ணியிருக்காங்க. 2011 ஸ்டார்டிங்கில் எழுதி காட்டுறாங்க இந்த மாதிரி அந்த ஏதோ ஒரு கவுன்சிலிங் இதுக்காக. அது வந்து கிளியராக தெரியல எனக்கு இதில். அதுக்கப்புறம் இந்த சின்ன பசங்க விளையாடுறது அது இது இதெல்லாம் வந்து சின்ன வயசில் நடந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் இதுதான் நான் சொன்னேன், இந்த ஸ்கூல் டைம் எல்லாம் வந்து முத்தின முஞ்சியாக இருக்குது ஸ்கூல் ட்ரெஸ்ஸில். அதெல்லாம் வந்து சிங்க் ஆச்சுன்னா ஓகே. இர்ஃபானுக்கு வந்து மேஜர் ரோலே இருக்குது போல இருக்குது. என்னன்னு தெரியும், பசங்க வேறு லெவலில் ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பணம் போட்டாலே வந்து வேறு லெவலில் ஒரு படம் வந்துடும். ஆனால் இவங்க சும்மா காசு போட மாட்டாங்க. ஆனந்தம் காலனி பேர். நான் ஒரு பேர் இதை பாருங்க, மதன் கௌரி வந்து என்ன அது இந்த குரூப் பேர் அப்படின்ட்டு NOVP நண்பன் ஒருவன் வந்த பிறகு. இது வந்து ஏஆர் ரஹ்மான் சாருடைய ஏதோ புக் வச்சுருக்காரு. வெங்கட் பிரபு பார்த்துட்டு நக்கலாக கேட்குறாரு, நீங்கள் ஏஆர் ஃபேனான்ட்டு. ஏன்னா அவர் இளையராஜாவுடைய சொந்தக்காரர் அப்படின்றதுனால போல இருக்குது. அதை பார்க்கும்போது ஒரு விட்டியான ஒரு உள்குத்து மாதிரி தான் தெரியுது. சரி எப்படியோ படம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகி வேறு லெவலில் இதுவாச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் புதுசாக வந்து திரைக்கதை எழுதுகிறவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறது நல்ல விஷயம். ஸோ எனிவேஸ் ஆல் த பெஸ்ட் டு ஆனந்த் அண்ட் க்ரூ ஃபார் நண்பன் ஒருவன் வந்த பிறகு. ஏஆர் ரஹ்மான் சாருடைய அந்த முஸ்தஃபா பாட்டுது லைன்ஸை அந்த பிஜிஎம்மாக வச்சுருக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படியும் படம் வந்து ஓரளவு நல்லா ஓடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். பெரிய சூப்பர் ஹிட் ஆகலைனாலும் கதையை பொறுத்து தான் இருக்குது. கதை சூப்பராக இருந்ததுன்னா படம் வேறு லெவலில் போயிடும். ஆல் த பெஸ்ட்.